வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஏங்க இங்க இல்லையா, வாங்க போலாம். இருங்க, இதே கடையிலே வாங்குவோம். வர 1 hour ஆகுன்னு சொல்றாங்களே. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். ஏங்க தெரு ஃபுல்லா ஃபோன் கடை தான், இங்க இல்லைன்னா என்ன, வேற கடையில வாங்கிக்கலாம் வாங்க. வாங்கலாம், ஆனா எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? அண்ணன்கிட்ட மட்டும்தான் எல்லாமே ஒரிஜினல், அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னென்ன? ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் பீஸ் தான். எனக்கு என்ன, இப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டூப்ளிகேட் சார்ஜர்ல சார்ஜ் போட்டு போன் பேசிட்டு இருந்தா. டப்புன்னு போன் வெடிச்சிருச்சான். ஏதோ உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இல்ல டூப்ளிகேட் பொருளை வாங்கி உங்க போன் வெடிச்சா. இப்போ என்ன, 1 hour வெயிட் பண்ணி இங்கேயே சார்ஜர் வாங்கணும் அதானே? வெயிட் பண்ணுவோம். சரி வாங்க, அப்படியே ஐஸ்கிரீம் பார்லர் போவோம். எதுக்கு? பின்ன 1 hour எங்கேயே நிக்கிறது, வாங்க அடிக்கிற வேலைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வேணாங்க. எனக்கு என்ன, இப்படிதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வெயில்ல நின்னு மயக்கம் வந்து. ஐஸ்கிரீம் பார்லருக்கு தானே போலாம். வாங்க போலாம். தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்டு கதையெல்லாம் வேண்டாம், முன்னாடி போங்க. அண்ணே, துறையோட தங்கச்சி பஜாரில் தான் இருக்கிறா, உடனே கிளம்பி வாங்கினேன். அவன் அண்ணன் இருக்கானாடா? அவன் தான் இல்லை, இப்போ வந்தா பொண்ணை தூக்கிடலான்னு. சரி வரேன். இதுதாங்க எங்க ஊர் பஜார். தெரியுதுங்க. எப்படி? எல்லா ஊர்லயும் பஜார் இப்படிதாங்க இருக்கும். ஆமா இல்ல? ஏங்க, அன்னைக்கு உங்க தங்கச்சியை நான் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலையே? நான் அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்களேன். சரி. ஆமா, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? ஏன் கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதான், சொல்லுங்களேன். ரெட்டுங்க. ஏய், ரெட்டா? எனக்கும் ரெட் தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் லக்கி நம்பர்? 6. 6ஆ? என்னோட லக்கி நம்பரும் 6 தாங்க. ஆமா, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? நான் விக்ரம் ஃபேனுங்க. எங்க நிஜமாவா? நானும் விக்ரம் ஃபேன் தாங்க. அதுவும் அவரோட படம் அன்னியன் இருக்கே, என்னோட ஃபேவரட் மூவிங்க அது. உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? பிதாமகன். அதான் உடனே இருக்கு போல. ஏங்க, வர்ற வழியில தான் அத்தனை ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சே, அதையெல்லாம் விட்டுட்டு இங்க எதுங்க கூப்பிட்டு வந்தீங்க? இங்க தாங்க நல்லா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, இருங்க நானே சொல்றேன். இப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வேற கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. கரெக்டா? அண்ணே, 2 பேரும் கடைக்குள்ளே தான் இருக்காங்க.
ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சூப்பர். ம். ம்? போலாமா? போலாம். டேய், அன்னைக்கு என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தினால அந்த துரை அவன் தங்கச்சியை தூக்கிட்டு போய் நான் யாருன்னு காட்டுறேன். டேய், தூக்கிட்டு வாங்கடா அவளை. சரவணா, ஏய் வா, வா, சரவணா. ஏறு. ஏய் பத்தாத. விடுங்க. வண்டியில ஏறு. சரவணா. ஏறுன்றல. ஏத்துடா. ஏறு. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா. விடு. பத்தல. போ உள்ள. ஏறு. விடுங்க என்ன. ஏய் அலோ. சரவணா. ஏய் ஏறு. ஏறு புரிய. ஏய். ஏய், துரத்தி புடிங்கடா சீக்கிரம். ஏய் நில்லு. ஏய் ஏங்க வேகமா ஓடுங்க. ஏய். ஏய். இங்கடா. ஏய். 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 ஏய், ஏய், நில்லு. ஏய். ஏய். ஏய், நில்லுடா. ஹலோ அண்ணா உங்கள் தங்கச்சி யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு போயிட்டு இருக்காங்கண்ணா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. உங்கள் தங்கச்சியும் இன்னொரு பையனும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பஜார் ரோட்டில் ஓடிட்டு இருக்காங்கண்ணே. இப்போ தானே பார்த்தேன். சரி நீ போனை வை. சரிண்ணே. அண்ணே நம்ம தங்கச்சி யாரோ பஜார்ல துரத்திக்கிட்டு இருக்காங்களாண்ணே. நம்ம ஈஸ்வரியா? ஆமா. நம்ம ஊர்ல எவனுக்கிட்ட அவ்வளவு தைரியம் இருக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வா. வா. ஏங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க, வாங்க உள்ள போயிடலாம். அண்ணே பொண்ணை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டானே. அடச்சே. சரி விடு, இப்ப வேணாம். இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும். அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புங்க. சரிங்கண்ணே. டேய், வண்டி ஏறுடா. சார் எங்களை 4 பேர் துரத்திட்டு வராங்க சார். துரத்திட்டு வராங்க? யாரு? வெளியில இருக்காங்க சார். எங்கம்மா? சார் அங்கதான். ஏம்மா, நீ துரையோட தங்கச்சி தானே? ஆமா சார். இங்க வாமா. ஏம்மா, லவ்வுக்கு முன்னா உடனே இடத்த காலி பண்ணுங்க. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஐயோ சார், நாங்க லவ்வர்ஸ் எல்லாம் இல்ல சார். பின்ன சார் பஜாருக்கு ஒரு வேலையா வந்தோம். வந்த இடத்துல இவங்களை யாரோ கடத்த பார்த்தாங்க. அதான் இங்க ஓடி வந்தோம். கடத்த பார்த்தாங்களா? யாரு? தெரியல சார் எனக்கு யாருன்னு. சரி,
நீங்க 2 பேரும் உட்காருங்க. பிரசாத், வெளியில யாராவது நிக்கிறாங்களான்னு பாரு. சரிங்க சார். ஹலோ துரை, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். உன் தங்கச்சி என்னப்பா யாரோ துரத்துறாங்கன்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. ஸ்டேஷன்ல இருக்காளா? ஆமா, நீ உடனே எங்க வா. இதோ வரேன் சார். அண்ணே, தங்கச்சி ஸ்டேஷன்ல இருக்கா, உடனே வண்டியை திருப்பு. வெங்கடேஷ், சொல்லுங்க சார். யார் துரத்திட்டு வந்தாங்களா? 4 பேர் துரத்திட்டு வந்தாங்க சார். ஆனால் அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், தூரத்தில் இருந்ததுனால பார்க்கல. சரி. ஏதோ பொண்ணு விஷயமா இருக்கும் போல. சார், வெளியே யாரும் காணோம் சார். எப்படி சார் இருப்பானுங்க? நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததை பார்த்ததும் ஓடி போயிருப்பானுங்க சார். சரி, நீங்க போங்க. அம்மா, நீங்க யாரு? என் பேர் சரவணன் சார். நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். இங்க என்ன வேலை உங்களுக்கு? சார், இவர் எங்க வீட்டில் தான் சார் தங்கியிருக்காரு. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஈஸ்வரி, ஈஸ்வரி, அண்ணே, ஈஸ்வரி, அண்ணே. யாருமா? யாரு உன்னை துரத்திட்டு வந்தது? எனக்கு தெரியலண்ணே. யார் வந்தாங்கன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு என்ன திடீர்னு கார்ல ஏத்த பார்த்தாங்க. அப்பதான் கரெக்டா சரவணன் காப்பாத்தினாரு. ஈஸ்வரி, நீ வந்தாங்களா பாத்தியா? உள்ளூர்காரங்களா? எனக்கு எதுவுமே தெரியலண்ணே. கைய பிடிச்சு பலவந்தமா கார்ல ஏத்த பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பார்க்க முடியலண்ணே. நம்ம மேல இருக்கிற கோவத்துல தான் எவனோ இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க. ஈஸ்வரி, ஒருத்தனை கூட உனக்கு அடையாளம் தெரியல? தெரியலண்ணே எனக்கு. ச்சே. ஈஸ்வரி பார்க்கலன்னா என்ன? எப்படியும் இவர் பார்த்துருப்பார்ல. வந்தவங்களை நீ பாத்தியா? பார்த்தங்க. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களெல்லாம் வர வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நடத்திடலாம். என்ன சார், துரையோட தங்கச்சியை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்களா? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அதான் வந்தவங்களை இவன் பார்த்துருக்கான்ல, இவனை வச்சு அது யாரு என்னன்னு சொல்லி நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம். என்னது? என்ன வச்சு கண்டுபிடிக்க போறீங்களா? டேய், என்னடா நடக்குது இங்க? துரை, தேவையில்லாத வேலை இது. லீகலா போறதுதான் பெட்டர். என்ன லீகல்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்லண்ணே, சார் சொல்ற மாதிரி லீகலா கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். எதுக்குன்னு தேவையில்லாத ரிஸ்க். அண்ணா, அதான் சரவணன் அவங்க எல்லாரையும் பார்த்திருக்காருல, அவரு அடையாளம் காட்டுவாருண்ணே. என்ன சரவணன், அடையாளம் காட்டுவீங்கல்ல? காட்டுவீங்கல்ல? காட்டுவேங்க. அப்புறம் என்ன, நாங்களே என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லி அனுப்புறோம். நீங்க இந்த பையனை மட்டும் கூட்டிட்டு வாங்க, நாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிடறோம். தம்பி, நீ ஒருத்தன் தான் ஐ விட்னஸ், அதனால எங்கேயும் போயிடாத. ஆள் யாருன்னு தெரியற வரைக்கும் நீ உள்ளூர்லயே இரு. இல்லைங்க, எனக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருந்து வந்தவனெல்லாம் அடையாளம் காட்டிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். அண்ணா, அதெல்லாம் சரவணன் நமக்காக இருப்பாருண்ணே, நீ விடு. ஏம்மா, அதை நான் சொல்லணும். சரியான சரவணன், போலாமா? வேற வழி? அண்ணா, போலாண்ணே. சார், கூடிய சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிக்க பாருங்க. ஓகே, வரோம். அந்த கொலுசை கொடுக்கலான்னு தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்ப இந்த ரவுடி பசங்களை வேற அடையாளம் காட்டணும். எல்லாம் என் நேரம்.
இந்த ரம்யான்னு ஒருத்திக்கு நம்ம நினைப்பே இல்லையோ. எங்க ஆளையே காணும்னு ஒரு ஃபோனோ ஒரு மெசேஜோ ஏதாவது ஒன்று பண்றாளா? சரி, அவ பண்ணலான்னா என்ன, நாம பண்ணுவோம். காதல்ல எதுக்கு கெத்து பார்க்கணும்? காலர் டியூன்லாம் நல்லா தான் பேசுது, ஆனா இவ பேச மாட்டேங்கிறாளே. பாரேன், ஒருத்தர் திரும்ப திரும்ப ஃபோன் பண்றான், எடுக்கிறாளா அவ? நான் எதுக்கு எடுக்கணும்? அவ்வளோ ஈஸியா உன்னை மன்னிச்சிட முடியுமா? இல்ல, மன்னிக்க முடியாத அளவுக்கு நாம அப்படி என்ன தப்பு பண்ணோம்? பேசாம ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டுட்டு விட்டுருவோம். இதுக்கு மேல இறங்கி போனா சரி வராது. காதல்ல கெத்து பார்க்க கூடாதுதான், ஆனா கெத்த விட்டா நமக்கு மரியாதையே கிடையாது. ஒருத்தர் உன்கிட்ட பேச இத்தனை தடவை கால் பண்றேன், கையிலேயே போனை வச்சுக்கிட்டு போன் எடுக்காம இருக்கல்ல. சரி, சின்ன கோவம் தானே, சரி பண்ணிடலான்னு நினைச்சு உனக்கு சர்ப்ரைஸா கேக்கெல்லாம் அனுப்பி பார்த்தேன். அதையும் நீ மதிக்கல. உனக்காக குடுகுடுப்பக்கார வேஷம், ஆட்டோக்கார வேஷம்லாம் போட்டேன். அதையும் நீ மதிக்கல. இதுக்கு மேல நீயே எனக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் நான் உனக்கு எந்த காலும் பண்ண மாட்டேன். எப்படியும் நம்ம வாய்ஸை கேட்டிருப்பா. நம்ம கெஞ்சினா மிஞ்சிறதும் மிஞ்சினா கெஞ்சுறதும் பொண்ணுங்களோட சைக்காலஜி. கரெக்டா டச் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா விழுந்துருவா. என்ன பொழுது விடிஞ்சு இது வரைக்கும் ஒரு ரிப்ளை கூட வரல? நம்ம கெத்தா பேசினா அதை பார்த்து அடங்கிடுவான்னு நினைச்சா இவன் மசிய மாட்டேங்கிறாளே. என்ன நம்ம ஆளு தனியா புலம்பிட்டு இருக்காரு? டேய் சரவணா, கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்கன்னு சைக்காலஜி எல்லாம் பேசுனியடா. கடைசி இப்படி ஆயிடுச்சே. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி நாமளே கால் பண்ணா ரொம்ப கேவலமா நினைப்பாளே. ஹலோ ஐ, போன் வந்துருச்சு. ஹலோ ஹலோ, கூப்பிட்டது நானுங்க. ஓ, நீங்களா? ஏன், யார் ஃபோனுக்காக வெயிட்டிங்? அது அம்மா ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க, தங்கச்சி ட்ரீட்மெண்ட் விஷயமா பேச. சரவணனுக்கு தங்கச்சின்னா ரொம்ப பாசமோ? ஏன், உங்க அண்ணனுங்களுக்கு உங்க மேல பாசம் இருக்குல்ல, அப்ப ஏன் தங்கச்சி மேல எனக்கு பாசம் இருக்காதா? சரி, என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க? அவளுக்கு ரொம்ப நாளா சுவாச குழாயில பிரச்சனை இருக்கு. திடீர்னு வீசிங் வரும். அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதை நினைச்சுதான் இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்களா? ஆ? ஆ. இல்லங்க, நேத்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, இதனால தானான்னு கேக்குறேன். ஆ, ஆமாங்க, ஆமா. ஆ, எனக்கும் நேத்து ராத்திரி தூக்கமே வரலங்க. ஏங்க, நீங்க யாரு நினைச்சு தூங்காம இருந்தீங்க? வேற யாரு, உங்களதான். என்னது? ஆ, தெரியலங்க, விடுங்க. வாங்களே, அப்படியே நடந்து போயிட்டு வருவோம். ஐயோ, வேணாங்க. ஏங்க? உங்க கூட வெளியே வரவே பயமா இருக்குங்க. மறுபடியும் ரன்னிங்கு சேசிங்கு இதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு இல்லைங்க. ஹலோ ஹலோ,
இது எங்க ஏரியா, எங்களை மீறி யாரும் வர முடியாது. வீட்ல சும்மா தானங்க இருக்கீங்க, வாங்க அப்படியே வயலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வரலங்க. அட வாங்க வாங்கன்றல. ஏங்க இது எல்லாமே எங்க வயல் தாங்க. ஓஹோ, சருக்கு கோவலாம் வருதா? குரல்ல கேட்டா பாவமா தான் இருக்கு. பேசாம ரிப்ளை பண்ணலாமா? வேணாம், ஒரு நாள் தானே பேசாம இருந்திருக்கான். இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே தவிக்கிட்டோம். நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசிப்போம். இந்த தண்டனைய அனுபவிச்சாதான் வீட்ல லவ்வ பத்தி சொல்லணும்னா பையனுக்கு புத்தி வரும்.